எல்லைகளை காக்கும் இமயமாய் எதிரிகளின் நெஞ்சில் இடியாய் இறங்கும் இந்திய ராணுவத்தின் பலம் இன்று உலக நாடுகளையே வியந்து பார்க்க வைத்திருக்கிறது. நவீன போர்க்களங்களில் தரைப்படையின் ஆதிக்கமே வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக விளங்கும் சூழலில் இந்திய ராணுவம் நடத்திய பினாகா ரக ஏவுகணைகளின் வெற்றிகரமான சோதனை நமது தரைப்படைக்கு அசைக்க முடியாத பேராற்றலை வழங்கியிருக்கிறது. குறுகிய தூர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணைகள் போர்க்காலங்களில் நமது வலுவான பீரங்கி படைகளை மிக எளிதாகவும் வேகமாகவும் கொண்டு செல்வதற்கு பெரும் ஊன்றுகோலாக அமையப் போகின்றன. பொதுவாகவே இந்தியா தரை வழியாக சந்திக்கும் முதன்மை ஆபத்தாக பஞ்சாப் எல்லையே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய மாறிவரும் சூழலில் பஞ்சாப் மற்றும் நீண்டகால அச்சுறுத்தலான சீன எல்லைகளோடு நின்றுவிடாமல் வங்கதேச எல்லையும் சேர்ந்து கொண்டு புதிய பாதுகாப்பு சவால்களை உருவாக்கியிருக்கிறது. நிலம் வழியாக இந்தியாவை ஆக்கிரமிக்க துடிக்கும் எந்தவொரு எதிரியும் இந்த எல்லை பகுதிகள் வழியாகவே ஊடுருவ முயல்வார்கள் என்பது நிதர்சனம். அவ்வாறு வரும் எதிரிகளை துவம்சம் செய்து அடித்து விரட்டி நமது எல்லைகளை தாண்டியும் அவர்களை ஓட ஓட விரட்டுவதற்கு ஒரு பிரம்மாண்டமான அதிநவீன பீரங்கி படை நமக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அந்த பெரும் தேவையைத்தான் இந்த பினாகா ரக ஏவுகணைகள் மிக கனகச்சிதமாக பூர்த்தி செய்கின்றன. குறிப்பாக பஞ்சாபிய எல்லையில் பினாகா ஏவுகணைகளின் பாதுகாப்பு பாகிஸ்தானுக்கு மிக பெரிய சிம்ம சொப்பனமாக மாறப்போகிறது. பினாகா என்பது முப்புறமும் எரித்த சிவபெருமானின் கையில் இருக்கும் பிரம்மாண்ட வில்லின் பெயராகும். அந்த சிவனின் ருத்ர அம்சமாக எதிரிகளின் கொட்டத்தை அடக்கி பாரத தேசத்தை காக்கும் தர்மத்தின் ஆயுதமாக இந்த ஏவுகணை போர்க்களத்தில் கர்ஜிக்கும் என்பதில் ஐயம் இல்லை. இந்த உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் வீரியம் இந்தியாவோடு மட்டும் நின்றுவிடவில்லை. சர்வதேச ஆயுத சந்தையிலும் இந்தியாவின் கொடியை பறக்க விட்டுள்ளது. பினாகா ரக ஏவுகணைகளை உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அண்மையில் இந்தோனேஷிய நாட்டுடன் இந்த ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டிருக்கிறார். ஆனால் ஒரு ராணுவ தளவாடத்தை மற்றொரு நாட்டிற்கு விற்பனை செய்யும் போது அதன் தரத்தையும் தொழில்நுட்பத்தையும் விட பல மடங்கு கூடுதல் தரமும் சக்தியும் கொண்ட மேம்பட்ட வடிவம் நமது சொந்த ராணுவத்திடம் இருக்க வேண்டும் என்பது உலகளாவிய ராணுவ பாதுகாப்பு விதியாகும். அந்த விதியை இந்தியா மிகச் சரியாக கையாண்டுள்ளது. இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பினாகா ஏவுகணைகளின் தாக்குதல் தூரம் 60 கிலோமீட்டர் எனும்போது தற்போது இந்திய ராணுவத்தின் வசம் இருக்கும் மேம்படுத்தப்பட்ட பினாகா ஏவுகணைகளின் தாக்கும் தூரம் 120 கிலோமீட்டராக, அதாவது 2 மடங்காக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதே ராஜதந்திர யுத்திதான் உலக புகழ்பெற்ற பிரம்மோஸ் ஏவுகணை விற்பனையிலும் பின்பற்றப்பட்டது. நம்மிடம் இருக்கும் பிரம்மோஸின் அசுர வேகமும் சக்தியும் அலாதியானது. அதைவிட குறைவான செயல்திறன் கொண்ட வகைகளே ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்படுகின்றன. நாட்டின் தற்காப்பு ரகசியங்களையும் ராணுவ மேலாதிக்கத்தையும் ஒருபுறம் தக்க வைத்துக் கொண்டு மறுபுறம் உள்நாட்டு தயாரிப்புகளை உலகிற்கு விற்று பொருளாதாரம் ஈட்டும் பிரதமர் மோடியின் இந்த ராஜதந்திர அணுகுமுறை ராணுவ ரீதியாக மிகச் சரியானது மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டது ஆகும்.